என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம தப்பெல்லாம் மற்றவங்க சுட்டி காட்டினாங்கன்னா சில பேருக்குள்ள என்ன ஆகும்னா கோபம் ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேருக்குள்ளே பாருங்கள், அவங்களுடைய தப்பை குறைகளை சுட்டி காட்டினா உடனே கோபம் கொள்ள ஆரம்பிப்பாங்க. ரொம்ப அன்பாக அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, அன்பாக கடிந்து கொள்வாங்க, இப்படி செய்யாத, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உடனே அவங்க மேலே கோபம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். சங்கீதத்தின் புத்தகத்தில் 141வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பாருங்கள், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும். அந்த வசனத்தின் முதல் பகுதியில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீதிமான் என்னை தயவாய் குட்டி அப்படி என்று சொன்னால் என்னை நீதிமான்கள் கடிந்து கொள்ளுகிறாங்க, என்னை கண்டிக்கிறாங்க, பல சமயத்தில் கடிந்து கொண்டு எனக்கு உணர்த்தி காட்டுறாங்க. அதனால் நான் உங்கள்கிட்ட கோபப்படலை, மாறாக அவர்கள் என்னை கண்டித்த அந்த காரியங்கள் எனக்கு என்னவா இருக்கிறது, என் தலைக்கு எண்ணெயாக இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறதை சற்று கவனித்து பாருங்கள். அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, இன்றைக்கு உன் பெற்றோர்கள் உன்னை கண்டிக்கிற காரியங்கள் உனக்கு சலிப்பை கொண்டு வருகிறதா, கோபத்தை கொண்டு வருகிறதா, அவர்கள் மீது கசப்பை கொண்டு வருகிறதா? உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மிக தயவாய் உன்னிடத்தில் அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் அது உனக்கு கோபத்தையும் மூர்க்கத்தையும் கொண்டு வரும் என்று சொன்னால் நீ வழிவிலகி போய் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மாறாக அது உன் தலைக்கு எண்ணெயாய் மாறட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு உணர்த்தி காட்டுகிறார். உங்களை கண்டிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களை கண்டிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களுக்கு பல காரியங்களை சுட்டி காட்டுகிறவர்கள், அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை கர்த்தருடைய வார்த்தையிலே இன்னும் நீங்கள் ஊன்ற கட்டப்பட வேண்டும், இன்னும் அவருடைய வழிகளில் உறுதியாய் நடந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். அவர்களுக்காக கர்த்தருக்கு எல்லா சமயத்திலும் நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.